நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 20. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். அன்பின் ஐக்கியத்தில் நிலைத்திருத்தல். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். வசனம் 18. முதலாவது 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கற்பலைகளை தேவனே உண்டாக்கி மோசேயிடம் கொடுத்தார். துரதிர்ஷ்டவசமாக மக்களின் பாவங்களின் நிமித்தம் மோசே அதை உடைத்து விட்டான். மக்கள் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற இயலாத அளவுக்கு குறைவுள்ளவர்களே என்பதை இது தெரிவிக்கிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்திற்கு அடையாளமாயிருக்கிற மோசே 2 கற்பலைகளை செய்து கொண்டு போனான். நியாயப்பிரமாணத்தை ஒழிப்பதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்றார். மேலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவர் ஒருவரே நிறைவேற்றினார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று தாவீது கிறிஸ்துவை குறித்து முன்னறிந்து எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் பிரமாணம் அற்றவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் அன்பினால் நிறைவேற்றியது போல நாம் நிறைவேற்ற வேண்டும். அதாவது, நாம் இரட்சிப்புக்கு நிபந்தனையாக அல்ல, இரட்சிப்புக்கேற்ற நடக்கையாக பிரமாணங்களை பெற்றிருக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகள் நாம் கடைபிடிக்க வேண்டிய சத்தியமாகும். மேலும் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற முறையில் அவரை எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும். அவர் அதிகாலையில் எழுந்து தம்முடைய பிதாவுடன் ஐக்கியம் கொண்டிருந்தார். ஆகவே நாமும் தேவனுடனான அன்பின் உறவில் நிலைத்திருப்பவர்களாகவும் அவரை தரிசிப்பதில் வாஞ்சை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். மோசே அதிகாலையில் எழுந்து போனான். நம்முடைய ஆத்மாவும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு நாம் அதிகாலையில் எழுந்து அவரை தேடும் பழக்கத்தை கைக்கொள்ள வேண்டும். வேறு எவருடனும் அல்லாமல் தன்னந்தனியாக சென்றான். தேவனுடன் நாம் கொண்டிருக்க வேண்டிய தனிப்பட்ட உறவையும் இது வலியுறுத்துகிறது. தேவனும் மோசையும் சந்திக்கிற இடத்தில் ஆடுகளும் மாடுகளும் மேயக்கூடாது. தேவனோடு உள்ள நம்முடைய தனிப்பட்ட தியான நேரத்தை எவ்வித தொந்தரவும் தடைகளும் அற்ற நேரமாக அமைத்து கொள்ள வேண்டும். தேவன் எழுதும்படி 2 வெறுமையான கற்பலைகளுடன் சென்றான். நம்முடைய தியான நேரம் கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறும்படி அர்ப்பணிக்கும் நேரமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதப்படுவதற்கு அது வெறுமையாக இருக்க வேண்டும். தேவனுடனான நம்முடைய தனிமை நேரம் நாம் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிற எண்ணங்களையும் விருப்பங்களையும் அவரிடத்தில் கொட்டி தீர்க்கிற நேரமாக இல்லாமல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். அப்பொழுது மோசேக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தியது போல நமக்கும் தம்முடைய நாமத்தை, சிந்தனைகளை, ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார். ஆமென்.